ஹாய், வெல்கம் டு A to Z Info. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். சமையலுக்கு சுவையும் மனமும் ஏற்படுத்துவது தாளிக்கும் முறைதான். தாளிப்பின் ராணி எனப்படுவது கருவேப்பிலை. வீடுகளில் சமையல் செய்யும்போது கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு தாளிப்பார். அப்போது ஒருவித நறுமணம் வீடு முழுவதும் பரவும். நாம் சாப்பிடும்போது குழம்பு அல்லது கூட்டுகளில் கருவேப்பிலை கிடந்தால் அதனை எடுத்து கீழே போட்டு விடுகிறோம். அது தவறு. இந்த கருவேப்பிலை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். மனிதனின் உடலுக்கு பல நன்மைகளை தரும் மருத்துவ குணமும் உடையது என்கிறார்கள் மருத்துவர்கள். இது இன்று உலகின் அனைத்து பகுதிகளிலும் உணவு மற்றும் பணப்பயிராக பயிரிடப்பெற்று வருகிறது. கருவேப்பிலை 60% நீர் சத்தும் 6.9% புரதச்சத்தும் 5% தாது உப்புக்களும் 6.3% நார்ச்சத்துக்களும் உள்ளன. இதிலுள்ள கோயினிகள் என்ற வேதிப்பொருள்தான் மனம் ஏற்படுவதற்கு காரணம். தயாமின், நிக்கோபினிக் அமிலம் போன்ற வைட்டமின்களும் கருவேப்பிலையில் உள்ளன. கருவேப்பிலை இலைகள், வேர்பட்டை என அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் உடையவை. இதனுடைய மருத்துவ பயன்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. கருவேப்பிலையை எடுத்து அதனுடன் தேங்காய் துண்டுகள், உப்பு, புளி சேர்த்து அரைத்து துவையல் செய்து சாப்பிட்டால் வயிற்றிலுள்ள வாயு வெளியேற்றும். பசியை தூண்டும் தன்மை இதற்கு உண்டு. சிறிதளவு கருவேப்பிலையுடன் கஸ்தூரி மஞ்சள், கசகசா, பட்டை போன்றவற்றை சேர்த்து அரைத்து அம்மை நோயால் ஏற்பட்ட தழும்புகளில் தேய்த்து வந்தால் தழும்புகள் மறையும். கருவேப்பிலை இலையில் சிறிது நீர் சேர்த்து சங்கை கொண்டு அரைத்து முகப்பருவில் தடவி வந்தால் பருக்கள் மறையும். தயிரில் கலந்து சாப்பிட்டால் சீதபேதி நோய் குணமாகும். தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை இலைகளை போட்டு கற்பூர துண்டு சிறிது சேர்த்து பாட்டிலில் ஊற வைத்து பின் தலையில் தேய்த்து குளித்து வந்தால் தலைமுடி கருப்பாக இருப்பதுடன் உடலில் உள்ள பித்தம், கிறுகிறுப்பு போன்ற நோய்களும் மறையும். கருவேப்பிலை இலைகளை மென்று தின்று வந்தால் வயிற்றுப்போக்கு குணமடையும். சாதாரணமாக 100 கிராம் கருவேப்பிலை அரைத்து சாற்றை எடுத்து 100 மில்லி தேங்காய் எண்ணெயில் கலந்து இதமான சூட்டில் ஈரப்பதம் நீங்கும் வரை காய்ச்சி தினசரி தலைக்கு தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணம் நீங்கும், பரம்பரை நரை வராது, கண் பார்வை குறைவு ஏற்படாது. கருவேப்பிலையை அரைத்து சாப்பிட்டால் நுரையீரல், இதயம் சம்பந்தப்பட்ட, இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவது குறையும். நீரிழிவு நோயாளிகள் காலையில் 10 கருவேப்பிலை இலையும் மாலையில் 10 கருவேப்பிலை இலையும் பறித்து சாப்பிட்டு வந்தால் மாத்திரை சாப்பிடும் அளவை பாதியாக குறைத்துவிடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். இதுபோன்று பல பயன்களை தரும் கருவேப்பிலையை தூக்கி தூரம் எறியாமல் நாமும் சாப்பிட்டு பயன்பெறலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you watching for A to Z Info.